ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சி போச்சுங்க. அதனால வயலில் போயிட்டு நண்டு 2 பிடிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. புளி தண்ணியில் தக்காளி 2 போட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சிட்டு அதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடணும். கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதோட இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சு சளி பிடிச்சிருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது உடனே சட்டுன்னு கேட்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லதுங்க ரொம்ப. அப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம நசுக்கி வச்சுருந்த வெங்காயம் அதுவும் அப்புறம் நசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வரணும், பச்சை வாசனை போகணும். நல்லா வாசம் வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருந்தா நண்டை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த பிறகு நல்லா கொதி வரணும். இப்போ எடுத்து பரிமாறுங்க.